ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இந்த பார்ட் 3ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அதாவது மேக்னா கார்ட்டான்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது, இல்லைனா இதுதான் பேஸ் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இதோட மீனிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கராச்சி செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் சர்தார் பட்டேல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12, 13 என்னென்னு பார்த்துருவோம். ஆர்டிகல் 12ம் சரி 13ம் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 12 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷன். ஆர்டிகல் 13ல் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? இது ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ரைட் அகைன்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? ரைட் அகைன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டேட் ஏதாச்சும் உங்களோட ரைட்ஸை வயலேட் பண்ணிடுச்சுன்னா அப்போது அது ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அப்போ ஸ்டேட்னா யார் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து ஆர்டிகல் 12ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்னா யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அப்புறம் அதர் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அப்புறம் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு 4 கேட்டகரியாக சிம்பிளாக அதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் ஸ்டேட்னால் பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஜுடிஷியரிக்கு பவர் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 13ல் சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்ன பார்ப்போம். ஓகேங்களா? மொத்தம் இப்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக பார்க்கும்போது 7 இருந்துச்சு. அதில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலிமா கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்ததை கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 19, 21 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஆஃப்டர் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்க்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 and 24 பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 23 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 24 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. ஸோ எந்த ரிலிஜன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஃபாலோ பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷனல் ரைட் ஆர்டிகல் 29 and 30. ஸோ மைனாரிட்டிஸ்க்கான ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 29 and 30 பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட லிங்குவிஸ்டிக்கோ இல்லைனா ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கனால அவங்களோட ஸ்கிரிப்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. எந்த ரைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978ல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு பார்ட் 12ல் போய் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 300A வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டி மூலிமா நிறைய பேர்த்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கான அந்த ஆக்ஷனை வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. அதனால தான் அமெண்ட்மெண்ட் மூலிமா 1978ல் இது வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா 9th ஷெட்யூல் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது ரீசன் தான். ஸோ 6th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32 விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆர்டிகல் 226 வந்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட்டுக்கான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 12, 13 என்னென்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, இந்த ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.